ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்ராஸ் இருந்து. நவாபி சிக்கன் கறி ஒரு நார்த் இந்தியன் டிஷ். டெல்லியில் ரொம்ப பழமையான ரெசிபியும் கூட. அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் பிடித்தமான ஃபேமஸான டிஷ்ஷாகவும் இருக்குது. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ரெசிபி வேணால் ரொம்ப பழசாக இருக்கலாம், பட் இதோடைய சுவை இன்னமும் எல்லாருக்கும் பிடித்தமான சுவையாக இருக்குது. ஸோ ரிச்சான அரோமா ப்ரிப்பேர் பண்ணி சுவையான நவாபி சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 15லேருந்து 20 அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். 2 பத அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி எண்ணெய் சேர்க்காம ட்ரையாக வதக்கி அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அஞ்சிலிருந்து 7 அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பவுல் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து உப்பு, மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மோர், அரிசி வாஷ் பண்ண தண்ணி சேர்த்து சுத்தமாக சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட பாதி கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். முந்திரி, வறுத்த தேங்காய் துருவல், குங்குமப்பூ, ஏலக்காய், பால் சேர்த்து அரைச்சதை சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண வெங்காயம் அரைச்சது சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பொடியில் காரம் அவ்வளோவா இருக்காது, பட் கலர் நல்லா கொடுக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஃப்ரை பண்ணின எண்ணெய் இருக்குது, அது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்சி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். சிக்கன் கூட மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா போடும்போதே இஞ்சி பூண்டு விழுதுன்னு சேர்த்துருக்கணும். இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிட்டு இருந்தனால நான் இப்போ சேர்க்குறேன். ஃபுல்லாக மசாலா கூட ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது மசாலா கூட ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. சிக்கன் மசாலா கூட 2 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறணும். ஊறிச்சின்னா தான் சிக்கன் ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ எந்த டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 2 ஹவர் ஆயிடுச்சு. ஒரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். 20லேருந்து 30 நிமிஷம் அளவுக்கு வேகணும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நவாபி சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எண்ணெய் ஃபுல்லாக தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்து ஒரு பரட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான நவாபி சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. புலாவ், கீ ரைஸ், சப்பாத்தி, ரொட்டி, நான் கூட சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் வந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.